உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வெளியேறுவதற்கு ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஏலக்காய் அப்படின்னு சொல்கிறது நல்ல பெஸ்ட் ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. கொலஸ்ட்ரால் இருக்கிற நிறைய பேருக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே சரியாகணும்னாலும் ஏலக்காய் நீங்கள் பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் ஏலாதி சூரணம் இருக்குது. ஸோ நம்ம கிளினிக்லேயும் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது. அதுதான் திரிதோட சமனி சூரணம். அதாவது 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கொலஸ்ட்ராலை வெளியேற்றக்கூடியதாக இருக்குங்க. ஸோ நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் மந்த் ரிப்போர்ட் அவங்க கொண்டு வராங்க. 1 மந்த் மெடிசன் எடுத்துகிட்டு திரும்பவும் நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். அதுலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். திரும்பவும் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு முக்கியமாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள். இரவு நேரத்தில் நல்ல உறக்கம், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கரைந்து வெளியேறும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ கொலஸ்ட்ரால் அப்படின்றது சைலண்ட்டாக நம்ம உடலுக்கு பெரிய ஆபத்தை உருவாக்கிடும். ஸோ